கீதாச்சாரம். துயரத்திற்கு காரணம் தன்னை பற்றி அறியாமை என்னும் அஞ்ஞானமே. ஞானிகள் துயரப்படுவது இல்லை. ஞானத்தினால் வாழ்க்கை துயரத்திலிருந்து விடுபடலாம். ஆத்மாவை பற்றி அறியாமல் மனிதர்கள் துயரப்படுகிறார்கள். ஆத்மா நிலையானது, மாறாதது, என்றும் நித்தியமாக இருப்பது. ஆனால் அனாத்மா என்னும் இந்த உடல் பிறப்பு, வளர்வு, தேய்வு மற்றும் இறப்புடன் கூடியது. அனாத்மா அழிவுக்கு உட்பட்டது. என்ன ஒரு அற்புதமான வாசகம்! பகவான் அவருடைய ஒரு திருவாயிலிருந்து மலர்ந்த திருவாசகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நாம் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று இன்று நினைத்து இன்றைய பொழுதை வீணாக்கி கொண்டிருக்கிறோம்.